rearrangement பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேட்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். பிஜிடிஆர்வி கெமிஸ்ட்ரியில் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் கண்டிப்பாக இந்த கேட்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட், அது கவனமாக பாருங்கள். அப்போ கேட்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா என்ன? அப்போ அசைல் அசைட் டு எதுவாக மாறுது அப்படின்னா அமீனாக மாறுது. ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட் ஹீட்டு அண்ட் ஆல்சோ பென்சின் சால்வெண்ட்டு ஐசோசைனேட்டாக மாறுது. அப்புறமா வாட்டரை போட்டாச்சுன்னா என்னவா மாறுது? அப்போ அமைனாக மாறுது. இதுதான் அசைட் RCON3. அப்போ அசைட் எதுவாக மாறுது? ஐசோசைனேட்டாக மாறுது. அப்படின்னா ஐசோசைனேட்டில் வாட்டர் போட்டாச்சுன்னா நமக்கு அமீன் கிடைக்கும். ஸோ அமீன் ப்ளஸ் ஒரு CO2 நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ எப்படி அந்த மெக்கானிசம் எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கேட்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு என்ன ப்ராசஸ் அப்படின்னா கன்சர்டட் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 ப்ராசஸ் ஒரே நேரத்தில் நடக்கும். என்ன அப்படின்னா மைக்ரேஷன் நடக்குது, அதே போல் லாஸ் ஆஃப் N2. இங்கே பாருங்கள், R group is accompanied by the loss of N2, மைக்ரேஷன் ஆஃப் R group. ஃபஸ்ட் என்ன நடக்கப்போ R group மைக்ரேஷன் ஆகுது. அப்புறம் அதே நடக்கும்போது எது நமக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா N2 நமக்கு லாஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கன்சர்டட் ப்ராசஸ். இப்போ வந்து இன்ட்ராமாலிகுலர் ப்ராசஸ் எப்படிங்கிறத பாருங்கள். இன்ட்ரானா என்ன? சேம், ஒரே மாலிகுல், அதே மாலிகுலில் நடக்கக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் என்ன? இன்ட்ராமாலிகுலர் ப்ராசஸ். ஓகே, இப்போ வந்து அசைட் எப்படி நமக்கு இப்போ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, RCOCl. ஓகே, அப்போ RCOCl அது கூட என்ன போடுறோம்? NaN3 சோடியம் அசைட். RCOCl NaN3 நம்ம போடுறோம். என்ன ஆகுது பாருங்கள், NaCl வெளியே போயிடுது. அப்போ N3 இதில் போய் ஜாயிண்ட் ஆகிடுது. அப்போ RCON3 அசைட் நமக்கு கிடைக்குது. ஓகே, அப்போ இந்த RCON3 இஸ் இன் 2 டிஃப்ரெண்ட் ஃபார்ம். இதில் பாருங்கள், மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு N. ஓகே, அப்போ டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ அதே இது பாருங்கள் ட்ரிபிள் பாண்டாக மாறுது. இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த பாண்டு என்ன செய்யறோம்? இங்கே ஷிஃப்ட் ஆகிரும். அப்போ N மைனஸாக மாறிட்டு இப்போ திஸ் இஸ் ரெடி டு கோ அவுட். அப்போ இது என்ன வெளியே போயிடும்? அப்போ N2 என்ன செய்யறோம்? வெளியில் போயிடும். ஸோ எப்படி வெளியில் போகுதுங்கிற பாருங்கள். அப்போ நமக்கு இது பாருங்கள், இது ப்ளஸ் இருக்குது. அப்போ திஸ் இஸ் அன்ஸ்டேபிள். அப்போ இந்த மைனஸை வாங்கிக்கிட்டு எதுவாக மாறிது? அப்போ N2 வெளியே போயிடுது. அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? நமக்கு ஒரு மைனஸ் இருக்குது. ஓகே, அப்போ இதுதான் என்ன அப்படின்னா நைட்ரின் ஃபார்மேஷன். ஓகே, அப்போ இது நமக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? அப்போ டோட்டலி நைட்ரஜனுக்கு 6 எலக்ட்ரான்ஸ், 2 4 6, டோட்டலி எத்தனை எலக்ட்ரான்? 6 எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு நைட்ரின் ஃபார்மேஷன் நடக்கு. அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா இது இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஷிஃப்ட் ஆகும்போது இந்த 6 அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு இங்கே வந்துடும். 6 N கூட ஜாயிண்டாக வந்துடும். ஓகே, இப்போ இதுதான் அந்த நைட்ரின் என்ன ஆகுது பாருங்கள், இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இது 6 அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு என்ன செய்யுது அப்படின்னா இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஓகே, 6 இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிட்டா 6 எது கூட ஜாயிண்ட் ஆகிருக்கு? N கூட. அங்கே உள்ள 6 இங்கேருந்து இங்கே வந்து N கூட ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்போ 6 N கூட ஜாயிண்ட் ஆகிருக்கு. N பக்கத்தில் யார் இருக்கா? C. N பக்கத்தில் யார் இருக்கா? C. இந்த பாண்டு இங்கே வந்துச்சுன்னா டபுள் பாண்டாக மாறிடணும். ஓகே, அப்போ CO. அப்போ RN டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O. அப்போ RN டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O என்ன கிடச்சிருக்கு? அப்போ ஐசோசைனேட் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஐசோசைனேட் கூட நம்ம என்ன போடுறோம்? வாட்டர் மாலிகுல் போடுறோம். ஓகே, அப்போ வாட்டர் மாலிகுல் இப்போ என்ன செய்யுது அப்படின்னா அந்த கார்பனை என்ன செய்யுது? அட்டாக் பண்ணுது. ஓகே, அப்போ அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுது? அப்போ இது பாருங்கள், அப்போ இங்கே வந்து என்ன ஆகிட்டு? அப்போ OH ஆகிட்டு இது எதுவாக மாறிட்டப்போ இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா O மைனஸ். இப்போ O மைனஸ் அப்புறம் அந்த H ப்ளஸ் எடுத்துச்சுன்னா என்ன ஆயிரும்? OH மாறிடும். இப்போ ரெண்டுக்கும் நமக்கு என்ன இருக்குது? இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH. அப்போ RN டபுள் பாண்ட் C OH 2 OH நமக்கு இருக்குது. ஓகே, இப்போ மறுபடியும் அந்த வாட்டர் மாலிகுல் என்ன செய்யுது அப்படின்னா இந்த H என்ன செய்யுது அப்படின்னா அட்டாக் பண்ணுது. அப்போ பாருங்கள், H அட்டாக் பண்ணுது. அப்போ இது எதாக மாறிடும்? O மைனஸாக மாறிடும். ஓகே, O மைனஸ். அப்போ மறுபடியும் அந்த O மைனஸ் என்ன செய்யுது அப்படின்னா உள்ளுக்குள்ளே வருது. அந்த நேரம் C டபுள் பாண்ட் O மாறிடும். இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். பாருங்கள், அதே தான் இந்த O மைனஸ் நினைச்சிட்டு இங்கே வந்துட்டு
இப்போ இது இங்கே ஷிஃப்ட் ஆகி என் மைனஸாக மாறிட்டு என் மைனஸாக மாறிட்டா ஓகே. இப்போ இந்த என் மைனஸ் என்ன செய்யுது, நமக்கு இங்கேருந்து ஒரு ஹெச் ப்ளஸ் எடுத்துகிட்டு அந்த H3O ப்ளஸ் இருக்குது. அப்போ அந்த H3O ப்ளஸ்ஸு மறுபடியும் அந்த என் மைனஸ் என்ன செய்யுதுன்னா அதில் உள்ள ஹெச்சை போய் அட்டாக் பண்ணுது. அப்போ ஹெச்சை எடுத்துட்டா என்ன ஆயிரும், அப்போ இதில் என் ஹெச்சாக மாறிடும். இப்போ என் ஹெச்சில் வந்துட்டா ஓகே. இப்போ மறுபடியும் என்ன ஆகுது பாருங்கள், மறுபடியும் நமக்கு என்ன செய்யுது, அது வாட்டர் பேஸ் என்னது, அப்போ ஹெச்சை எடுத்துரும். எடுத்து என்ன ஆயிரும், அப்போ இது O மைனஸ். மறுபடியும் அந்த O மைனஸ் என்ன செய்யுது, இங்கே வருது. இங்கே வந்துச்சுன்னா இது டபுள் பாண்டு O மாறிடும். இங்கே வந்து என்ன ஆயிரும், அப்போ 5 பாண்டாக மாறிடும். இப்போ இது டபுள் பாண்டாக மாறிட்டுனா இங்கே 2 பாண்டு 1 3 4 இங்கே 5. இப்போ 5 பாண்டு இருக்காது. அப்படினால இது இங்கே வர்றதுனால இது இங்கே வந்துடுது. இப்போ இது CO2 என்ன செய்யுது, வெளியில் போயிடுது. இந்த பாண்டுக்கு வந்து என்ன ஆயிரும், என் மைனஸ் வந்துட்டா ஓகே. மறுபடியும் என்ன ஆகுது நமக்கு பாருங்கள், ஆசிடு. ஒரு ஆசிட் H ப்ளஸ் எடுத்துட்டுனா RnH2 வந்துட்டா. அப்போ நமக்கு அமீன் வந்துட்டா. அப்போ ஓகே. அப்போ ரிமூவல் ஆஃப் ஒரு CO2 நமக்கு என்ன கிடைக்குது, அப்போ ஒரு அமீன் கிடைக்குது. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா கேர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இப்போ அதே அந்த ஐசோசைனேட்டில் நம்ம என்ன போடுறோம் பாருங்கள், ஆல்கஹால் போடுறோம். ஓகே, ஆல்கஹால் போட்டால் என்ன கிடைக்குது இதில், அப்போ யூரித்தேன் கிடைக்குது. ஓகே, NH அப்போ COR நமக்கு இதில் கிடைக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள், இதில் நமக்கு அமீன் போட்டால் என்ன கிடைக்கும், அப்போ பாருங்கள் இதில் உள்ள ஒரு ஹெச் மட்டும் என்ன செய்யும், வெளியில் போயிடும். அப்போ NHR முடிஞ்சிட்டு. அப்போ இந்த ஹெச் மறுபடியும் பாருங்கள், இந்த எண்ணில் ஒரு ஹெச் அப்புறம் CO பக்கத்தில் NHR பக்கத்தில் என்னது NHR. ஓகே, இப்போ ஷார்ட்கட்டு. அப்போ என்ன, அப்போ இதில் ஷார்ட்கட்டு ஆட் 1H இன் நைட்ரஜன், ஒரு ஹெச்சை நைட்ரஜனில் ஆட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது இந்த இதில் நமக்கு வரது ரியாக்டிங் கூடல ஒரு ஹெச்சை எடுத்துகிட்டு NHR. அப்போ NH2ல் NHR என்ன செய்யணும், அதில் ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ பாருங்கள் இதில் RnCO இருக்குது, அமீன் கூட போடுறோம். என்ன ஆகுது, அப்போ ஒரு ஹெச் இதில் NHல் போய் Nல போய் உட்காருது NH. அடுத்து NHR CO பக்கத்தில் போய் உட்காருது, CO பக்கத்தில் போய் NHR. ஓகே, இதுதான் அப்போ என்ன அப்படின்னா கேர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்க்குரிய ஷார்ட்கட்டு. அடுத்தது டிஆர்பி கொஸ்டின்ஸ் 2012-13 கேட்ட கொஸ்டின். கேர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ நமக்கு இதில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அசைடு நமக்கு வேணும். இதில் அசைடு இதுதான் அசைட் ஆன் ஹீட்டிங் வித் பென்சின் என்ன கிடைக்குது, ஐசோசைனேட் கிடைக்குது. அப்போ வாட்டரில் போட்டால் என்ன கிடைக்குது, நமக்கு அமீன் நமக்கு கிடைக்குது. அப்போ A is the ரைட் ஆன்சர். வேறு எதுவுமே கிடையாது, எல்லாமே அமீன் தான் கொடுத்துக்கிறாங்க, பட் என்ன கிடையாது, அது கிடையாது. ஓகே, கேர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா நமக்கு அமீன் நமக்கு ஃபார்ம் ஆகணும், ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ A is the ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இது பாலிடெக்னிக் 2012-13 கேட்டது. த ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அசைட் டு ஐசோசைனேட் விச் ஈல்ட்ஸ் அண்ட் அமைன் ஆன் ஹீட்டிங் இஸ் என்ன டைப்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ அசைட்னால நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், அப்போ கேர்டியஸ் டைப். ஓகே, ஆப்ஷன் A இஸ் தி ரைட் ஆன்சர். அப்போ அசைட் டு ஐசோசைனேட்டாக மாறுது, விச் ஈல்ட்ஸ் அண்ட் அமைன். நம்ம ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், அமைன் தான் கிடைக்கும். ஆன் ஹீட்டிங் யூ வில் கெட் அமைன். ஸோ ஆப்ஷன் A இஸ் தி ரைட் ஆன்சர். இதில் அடுத்த ரீஅரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், லூசன் ரீஅரேஞ்ச்மெண்ட். இதில் பாருங்கள், அசைல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஹைட்ராக்சமிக் ஆசிட் அண்டர்கோ சேஞ்சஸ் டு ஐசோசைனைட்டு, அப்புறமா அமைனாக மாறுது. இதுவும் அதே போல தான், நம்ம கேர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் போல தான், பட் ஷார்ட்டிங் காம்பவுண்ட் மட்டும்தான் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஓகே, நமக்கு அதில் என்ன இருந்துச்சு, அப்போ அசைட் இருந்துச்சு. இங்கே என்ன இருக்குது, அசைல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஹைட்ராக்சமிக் ஆசிட். ஹைட்ராக்சமிக் ஆசிட் எப்படி இருக்கும் பாருங்கள், இதுதான் ஹைட்ராக்சமிக் ஆசிட், RCONH-OH. ஓகே, RCONH-OH. அப்புறம் இதில் அசைல் குளோரைட் RCOCl. அப்போ என்ன பார்க்கும், அசைல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஹைட்ராக்சமிக் ஆசிட். அப்போ இங்கே அசைல் டெரிவேட்டிவ் நமக்கு இங்கே தான் கிடைக்குது. அப்போ இதுதான் ஹைட்ராக்சமிக் ஆசிட், அசைல் குளோரைட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஒரு HCl வெளியே போயிட்டுனா என்ன வரும், அப்போ இந்த O இருக்குது, O பக்கத்தில் COR, O பக்கத்தில் COR, நமக்கு அசைல் டெரிவேட்டிவ் கிடச்சிட்டா. அப்போ ஓகே, அப்போ அசைல் டெரிவேட்டிவ் நமக்கு கிடச்சாச்சு, அசைல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஹைட்ராக்சமிக் ஆசிட். இப்போ அடுத்து ஒரு பேஸ் போடுறோம், என்ன எடுக்க, அப்போ இந்த NHல உள்ள ஹெச்சை எடுத்துருது. அப்போ இதில் ஒரு மைனஸ் வந்துடுமா,
மைனஸ் வந்துட்டு அதில் ஹெச் எடுத்துட்டுனா அதில் என்ன இருக்குது நமக்கு அப்போ மைனஸ். இப்போ இந்த மைனஸ் உள்ளே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா கார்பனுக்கு 5 பாண்டாக மாறிடும். அப்போ இதில் இன்னொரு பாண்ட் வந்துச்சுன்னா 1 2 3 4 5 அப்படின்னா இதில் எது லிவிங் குரூப்? அப்போ இதுதான் ஆல்கைல் குரூப் தான் லிவிங் குரூப். அப்போ லிவிங் குரூப் என்ன செய்யுது அப்படின்னா இங்கேருந்து இங்கே வந்து எங்கே வருது? நைட்ரஜன் ஆர்என்னுக்கு வருது. அப்போ இங்கே வரும்போது இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி ஆர்சிஓ மைனஸாக மாறிடுது. பாருங்கள் இதில் அப்போ ஆர்சிஓ மைனஸ். இப்போ ஆர்சிஓ மைனஸ் இஸ் எ குட் லிவிங் குரூப். இப்போ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? அப்போ இதில் இந்த ஆர் இங்கே வந்துட்டு அப்போ ஆர்என்சிஓ கிடச்சிட்டு அப்போ ஐசோசைனேட் நமக்கு கிடச்சாச்சு. மறுபடியும் இது அதே போல் தான். அப்போ ஐசோசைனேட் இதில் போடுறோம், வாட்டரில் போடுறோம், நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ அமீன் ப்ளஸ் CO2 வெளியே போகுது. முடிஞ்சு போச்சு. அப்போ இப்போ லூசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் இதே போல் தான். அப்போ அப்படின்னா கேட்ரியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ இதே இந்த ஹைட்ராக்சிமிக் ஆசிட் வந்து இட் செல்ஃப் அண்டர்கோ லூசன் ரீஅரேஞ்ச்மெண்ட். இப்போ நமக்கு வந்து அசல் குளோரின் நம்ம போட்டோம், போன ரியாக்ஷனில் என்ன போட்டோம்? RCOCl போட்டோம். பட் இங்கே வந்து ஹைட்ராக்சிமிக் ஆசிட் இட் செல்ஃப் அது மட்டுமே இன்ட்ராமாலிகுலர். அப்போ இங்கே என்ன மட்டும் நமக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஆசிட். ஓகே, இன்ஆர்கானிக் ஆசிட் HCl நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே எப்படி நடக்கு பாருங்கள். அப்போ இந்த ஹைட்ராக்சிமிக் ஆசிடில் உள்ள அந்த O என்ன செய்யுது? அந்த ஆசிடில் உள்ள H எடுக்குது. அப்போ இங்கே H2O மாறிடும். H2O மாறிட்டுனா 3 பாண்ட் வந்துட்டு இதில் ப்ளஸ் இருக்குது. அப்போ இது அன்ஸ்டேபிள். இங்கேருந்து எலக்ட்ரானை எடுத்துகிட்டு H2O வெளியில் போயிடுது. அப்போ இங்கே வந்து மைனஸை சேர்த்து வெளியே எடுத்துகிட்டு போகுது. அப்போ இங்கே என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே ப்ளஸ் வந்துட்டு அப்போ ஓகே, இதில் உள்ள 2 பாண்டையும் சேர்த்தா தான் இங்கே என்ன செய்யும் அப்படின்னா நியூட்ரல் ஆகும். அப்போ இங்கே 2 எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போயிட்டுனா இங்கே என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. ஒரு எலக்ட்ரான் நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை என்ன செய்யும்? எடுத்துகிட்டு போயிடும். இப்போ நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிட்டுனா என்ன ஆயிரும்? அப்போ ப்ளஸ்ஸு. அப்போ இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த பாண்ட் என்ன செய்யுது? இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? மைனஸாக மாறிட்டு N மைனஸாக மாறிட்டு. ஓகே, அப்போ இது வெளியில் வெளியில் போயிட்டு அப்போ N மைனஸாக மாறிட்டு. இது என்ன செய்யுது அப்படின்னா இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வருது. அப்போ இந்த 6 மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டு Nக்கு வந்துட்டு அப்போ 6N இந்த பாண்டு இங்கே வந்துச்சுன்னா டபுள் பாண்டு C டபுள் பாண்டு O. அப்போ RN டபுள் பாண்ட் C RN டபுள் பாண்ட் C டபுள் பாண்டு O ஆயிட்டாப்போ ஐசோசைனேட் நமக்கு கிடச்சிட்டாப்போ. ஓகே, அப்போ இந்த ஐசோசைனேட்டை வாட்டரில் போடுறோம். என்ன கிடைக்கப்போ? அமீன் ப்ளஸ் CO2. ஓகே, இப்போ கேட்ரியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்லையும் இதே போல் தான் அமீன் கிடச்சிது. இங்கே அதே போல் CO2 கிடச்சிது. இங்கே லூசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்லையும் என்ன கிடைக்கும் அப்படின்னா அதே அமீன் கிடைக்கி ப்ளஸ் CO2. அங்கே ஸ்டார்டிங் காம்பவுண்டு அசைட், இங்கே ஸ்டார்டிங் காம்பவுண்ட் ஹைட்ராக்சிமிக் ஆசிட். ஓகே, அடுத்தது போகலாம். அடுத்தது ஸ்மித் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸ்மித் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் பாருங்கள் கார்பாக்சிலிக் ஆசிட் டு பிரைமரி அமீன். ஓகே, இதுவும் அதே பிரைமரி அமீன் தான். அப்போ எதெல்லாம் அப்போ சேம்? அப்போ கேட்ரியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், லூசன் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஸ்மித் ரீஅரேஞ்ச்மெண்ட் மூணுமே சேம் ப்ராடக்ட் தான் கொடுக்குது. ஆனால் ஸ்டார்டிங் காம்பவுண்ட் மட்டும் தான் என்னது டிஃப்ரெண்ட்டு. கேட்ரியஸில் என்ன பார்த்தோம்? அசைட் பார்த்தோம். லூசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் ஹைட்ராக்சிமிக் ஆசிட் பார்த்தோம். இங்கே என்ன அப்போ? கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் கூட என்ன பண்ணுறோம்? அப்போ ஹைட்ரோசோயிக் ஆசிட் போட்டாச்சுன்னா என்ன கிடைக்கும்? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் என்ன கிடைக்கிது நமக்கு? அதே அமீன் CO2 ஒரு N2. இங்கே எக்ஸ்ட்ரா நமக்கு N2 மட்டும் கிடைக்குது. ஓகே, மெக்கானிசம் இதோட மெக்கானிசம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ மெக்கானிசம் கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிடு. அப்போ நமக்கு H+ கிடைக்குது. இந்த ஆக்சிஜன் என்ன செய்யுது? அப்போ H+ எடுக்குது. எடுத்தால் எதாவது மாறிடும்? OH மாறிடும். அப்போ 3 பாண்ட் ஆகிட்டுனா இதில் வந்து ப்ளஸ்ஸாக வந்துடும். ஓகே, அப்போ டபுள் பாண்டு OH. இப்போ அடுத்து என்ன ஆக போகுது? அப்போ இந்த நமக்கு வந்து ஹைட்ரோசோயிக் ஆசிட். இப்போ நமக்கு நான் அந்த இதை நான் எழுதியிருக்கிறேன், அப்படியே நான் அங்கே தூக்கி எழுதியிருக்கிறேன். ஓகே, எழுதியிருக்கிறேன். இது வந்து ஹைட்ரோசோயிக் ஆசிட் HN3 இருக்குது. இந்த இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இதில் N மைனஸு, இதில் ப்ளஸ்ஸு, 4 பாண்ட் இருக்குது. அப்போ அதில் ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ இது என்ன செய்யுது அப்படின்னா கார்பன் அட்டாக் பண்ணுது. அப்போ என்ன ஆயிரும்? அப்போ இது வந்து பாண்டு ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா நியூட்ரலாக ஆயிடும். அப்போ OH. அப்போ இங்கே போய் என்ன ஜாயிண்ட் ஆகிருக்குது? N ஜாயிண்ட் ஆகிருக்குது. அப்போ இதில் N தான் நம்ம போய் பாண்டிங் ஃபார்ம் பண்ணணும். N தான் என்ன சின்ன இதில் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும்.
பக்கத்தில் யார் இருக்கா ஹெச் அப்படியே பக்கத்தில் போட்டாச்சு. பக்கத்தில் யார் இருக்கா என் பக்கத்தில் என் போட்டாச்சு. ஓகே, இப்போ இதுவும் நமக்கு என்னது அப்படின்னா எல்லாமே அன்ஸ்டேபிளில் இருக்குது. இப்போ என்ன ஆக போகுது, அப்போ இந்த பாண்டுங்க ஷிஃப்ட் ஆகி இந்த OH வெளியில் போகுது. ஓகே, OH பாருங்கள் வெளியில் போயிட்டு அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துட்டா, இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துடுச்சு. ஓகே, அப்போ இப்போமா என்ன செய்யுது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அன்ஸ்டேபிள் இருக்குது. அப்போ இது வந்து ஸ்டேபிளாக ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ என்ன ஆகுது பாருங்கள், அப்போ இந்த பாண்டு OHல உள்ள இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகிட்டுனா டபுள் பாண்டு ஓவாக மாறிடும். இது வெளியில் போயிடும். டபுள் பாண்ட் ஓவாக மாறிட்டுனா இந்த பாண்டு எங்கே வரும், நைட்ரஜனுக்கு வரும். அப்போ இது என்ன செஞ்சிடும், அப்போ இந்த இடத்துல என் மைனஸாக இருக்கும். ஓகே, இப்போ என் மைனஸ் என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஹெச் என்ன செய்யும் வாங்கிக்கணும். ஹெச்சை வாங்கிட்டா NHஆக மாறிட்டா அப்போ இந்த எண்ணு இவ்வளோ ஹெச் எடுத்துட்டுனா இங்கே டபுள் பாண்டாக மாறிடும். டபுள் பாண்டு ஓவாக மாறிட்டு அப்போ இந்த எண்ணு மைனஸாக இருக்குது, அந்த மைனஸ் வாங்கிச்சுன்னா இதை ஹெச்சை வாங்கிடும். அப்போ NHஆக மாறிடும். NHஆக மாறிட்டா ஓகே. இப்போ இந்த என்ன ஆகுது பாருங்கள், இந்த N2 வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெளியில் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரான் அப்படியே எடுத்துகிட்டு N2 என்ன செய்கிறோம் வெளியே போயிடும். N2 வெளியே போயிட்டா இந்த ரெண்டு பாண்டையும் எடுத்துகிட்டு தான் வெளியே போகுது. எடுத்துகிட்டு வெளியே போச்சுன்னா ஆயிரும், இந்த பக்கம் ப்ளஸ் வந்துடும். எண்ணுக்கு ப்ளஸ் வந்துட்டா ஓகே. மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாண்டு NHல உள்ள இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா கார்பனுக்கு 5 மாறிடும் வேலன்சி. அப்போ இந்த 6 ஷிஃப்ட் ஆகி என்ன செய்யறோம் அப்படின்னா இங்கே வந்துடும், நைட்ரஜன் கூட ஜாயிண்ட் ஆகிரும். அப்போ நைட்ரஜன் கூட ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். அப்போ இந்த 6 நைட்ரஜன் கூட ஜாயிண்ட் ஆகிட்டு அப்போ டபுள் பாண்டு சி வந்துட்டா, டபுள் பாண்டு சி, அடுத்து டபுள் பாண்டு ஓ. அப்போ நமக்கு இதில் என்ன செய்யணும் அப்படின்னா வாட்டர் தான் போடுறோம். வாட்டர் போடும்போது என்ன ஆகுது, அப்போ அமீன் கிடைக்குது ப்ளஸ்ஸு CO2. நமக்கு ஆல்ரெடி நைட்ரஜன் கிடைக்குது, அதை வேணால் இங்கே எழுதிக்கலாம் N2. ஓகே, அப்போ இதுதான் என்ன அப்படின்னா ஸ்மித் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த ஸ்மித் ரீஅரேஞ்ச்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இதுவே எங்கே கேட்டிருந்தாங்கன்னா போன வருஷம் TRBலேயே 2017 கேட்ட கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி இந்த என்னோட சால்வ்டு கொஸ்டின்லேயே இந்த ஆன்சர் இருக்குது. ஃபைண்ட் அவுட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங்: சைக்ளோஹெக்சனோன், ஹைட்ரோசோயிக் ஆசிட். நேமிங்கில் கொடுத்துருக்கோம். நமக்கு என்ன செய்யணும், ஃபார்முலாவில் எழுதணும் HN3 இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட். இங்கே HCl இருக்குது. நமக்கு என்ன பார்த்தோம், சல்ஃபரிக் ஆசிட் பார்த்தோம். ஓகே, அப்போ இதில் நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கேப்ரோலாக்டான். பாருங்கள், CO பக்கத்தில் என்ன செய்யுது, ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா ஒரு 6 மெம்பர் 7 மெம்பர்டாக மாறி இருக்கு. ஒரு NH உள்ள எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு, அவ்வளோதான். ஓகே, இப்போ இதுவும் என்ன தான் ஒன் டைப் ஆஃப் ஸ்மித் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி கேப்ரோலாக்டம் இஸ் தி ரைட் ஆன்சர். Okay, so thanks for watching. Thank you.